வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ரொம்ப கஷ்டமெல்லாம் படாதீங்க ஆன்சருக்கு. அப்படியே போகிற போக்கில் யோசித்து சொல்லலாங்க. ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கிணத்துக்குள்ளே பெரிய கல்லை போட்டால் என்னங்க ஆகும்? இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சொரக்காயில் ஒரு பஜ்ஜிங்க. இது ஒரு சைட் டிஷ்ஷு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சுரக்காய் பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 கப்பு சுரக்காய் இருந்ததுன்னா 1 கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கலாங்க. மீடியம் சைஸாக 2 வெங்காயம் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸாக தக்காளி ஒரு 3 கட் பண்ணால் இதே அளவு வருங்க. 1.5 கப்பு சுரக்கானா 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். மீடியம் காரம்னா ஒரு நார்மலாக ஒரு 2 to 3 போட்டால் போதுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சிடணுங்க. பாருங்கள், இப்போ சுரக்காயை போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பூண்டை போட்டுடலாம். பச்சை மிளகாவை போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த சுரக்காய் கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் கஷ்டங்க. அதாவது தக்காளி இது கூட சேர்ந்ததுன்னா வேகிறது கஷ்டம். அதனால் இதுக்குள்ளேயே நம்ம தக்காளியை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளியை இந்த கிண்ணத்தில் வச்சு இப்படி வச்சிடலாங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் குக்கரில் வச்சு ஒரு 4 சவுண்டு விட்டுறலாங்க. சுரக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. அது கூட இந்த தக்காளியை தனியாக கிண்ணத்தில் வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்து போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாங்க. ஸ்மாஷர் வச்சு நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுறலாங்க. சுரக்காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இல்லாட்டினா கொஞ்சம் பீசஸாக இருக்கும். அப்படி சம்டைம்ஸ் பீசஸாக இருந்தது உங்களுக்கு அப்படி வானலி வச்சிருக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப பெரிய பீசஸாக இருக்குன்னா ஊற்றிக்கலாம். மிக்சியில் பல்ஸ் பட்டனில் போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் பட்டனில் போட்டு உடனே எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஸ்மாஷரில் வச்சு ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி நல்லா வந்துருங்க. உளுத்தம்பருப்பு 2ஐயும் தாளிச்சிக்கலாங்க. வாசனைக்கு ஒரே ஒரு சிகப்பு மிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம கருவேப்பிலைய 2ஆக பிச்சு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலைய போட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிட்டு இந்த வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த சுரக்காவை இதில் ஊற்றி சுரக்காய் பஜ்ஜி சப்பாத்திக்குன்னா இந்த திக்னஸ் இருக்கலாங்க. இட்லி தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் இட்லிக்காக பண்ணுறேங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. இட்லினா கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாராட்டம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. சப்போஸ் நம்ம வாயில் போட்டு பார்க்கலாம், காரம் பத்தலை, புளிப்பு பத்தலைன்னா புளிப்புக்கு கொஞ்சமாக லைட்டாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க.
நம்மளோட சொரக்கா பஜ்ஜி பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வந்துருச்சுங்க. சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. இதில் வந்து நீர் சத்து ரொம்ப நிறைய இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதில் வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கலாங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.